Hello guys, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் சாப்டர் 4 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து குரோமோசோம் டிசார்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ பாலிஜெனிக், பாலி மீன்ஸ் மெனி. ஸோ மெனி ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி எக்ஸிபிஷன் ஆஃப் அ சிங்கிள் ட்ரைட். அது ஒரு ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆக 3 ஜீன்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி அது வந்து சிங்கிள் ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆக காரணமாக இருந்ததுன்னா அதை வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமனோட ஸ்கின் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமனோட ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ டார்க் கலரில் இருக்கக்கூடிய பர்சன், ஸோ அதாவது பிளாக்காக இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பர்சனோட ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஜீன்ஸ் இருக்குது, ஏஏ, பிபி அண்ட் சிசி. ஸோ இது லைட், அதாவது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கின், அவங்களோட அலீல் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன ஜீன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டாக வந்து கிடைக்கும், அதாவது ப்ரௌன் கலர் மாநிறமாக வந்து கிடைக்கும். ஸோ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, அதாவது இன்டர்மீடியட். இது வந்து ப்ரௌன் கலர். ஸோ இங்கே டோட்டலாக 3 ஜீன்ஸ் இருக்குது. 3 ஜீன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்கின் ட்ரைட், அதாவது ஸ்கின்னோட கலர் பிளாக்கா ஒயிட்டா இல்லை ப்ரௌனா, ஸ்கின் கலர்ன்றது கேரக்டரு, ட்ரைட்டுன்றது அந்த கலர்ஸ். ஓகே, ஸோ 3 ஜீன்ஸ் வந்து சிங்கிள் ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆக காரணமாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளியோட்ராஃபி. ஸோ எப்பவுமே இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் நேச்சர், பிகாஸ் மெனி ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ சிங்கிள் ட்ரைட் இஸ் நோன் அஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அது எப்பவுமே குவான்டிடேட்டிவ், ஏன்னா இங்கே அளவு ஜீன்ஸ் வந்து 2 இல்லை 3ன்னு குவான்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்காங்க, அது குவான்டிடேட்டிவ். ஆனால் பிளியோட்ராஃபி இஸ் குவாலிட்டேட்டிவ். ஸோ அதுக்கு அங்கே நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பிளியோட்ராஃபிக்கு வரும். அப்போது இங்கே சிங்கிள் ஜீன், ஸோ சிங்கிள் ஜீனில் வந்து எதுவும் மியூட்டேஷன் நடந்ததுன்னா அது வந்து 3 விதமான ட்ரைட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆக காரணமாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளியோட்ராஃபி. ஆனால் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 or more genes which are responsible for the expression of a single trait. ஆனால் இங்கே only 1 gene is responsible for the expression of 3 different traits. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளியோட்ராஃபிக்கு இங்கே வந்து நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்குது ஃபினைல் கிட்டனூரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினைல் கிட்டனூரியான்ற ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸில் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஃபினைலலைன்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸாக இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த ஃபினைலலைன் வந்து தைரோசினாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ அது எது மூலிமா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபினைலலைன் ஹைட்ராக்ஸ்லேஸ், ஃபினைலலைன் ஹைட்ராக்ஸ்லேஸ்ன்ற என்சைம் மூலியமாக ஃபினைலலைன் தைரோசினாக மாறுது. ஆனால் இந்த ஃபினைலலைன் ஹைட்ராக்ஸ்லேஸ்ன்ற என்சைம் வந்து வராமல் ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடந்துருச்சு. அப்போது இது ப்ராப்பராக வந்து இந்த ஃபினைலலைன் ஹைட்ராக்ஸ்லேஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலை, ஆப்சென்ட் ஆகுது, வரமாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபினைலலைன் இட் இஸ் எஸ்கிரீட்டட் த்ரூ தி யூரின், கிட்னி வழியாக போராக அப்சர்வ் ஆகி அது வந்து யூரினில் வந்து எஸ்கிரீட் ஆகிடுது. ஸோ அதான் வந்து இங்கே பிளியோட்ராஃபியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே சிங்கிள் ஜீனில் மியூட்டேஷன், ஃபினைலலைன் ஹைட்ராக்ஸ்லேஸ் என்சைம் கோட் பண்ணக்கூடிய ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடந்ததுனால இங்கே அந்த ஃபினைலலைன் தைரோசினாக மாற மாட்டேங்குது. ஃபினைலலைன் டேரெக்டாக யூரினில் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, போராக அப்சர்வ் ஆகி கிட்னி வந்து போராக அப்சர்வ் பண்ணி ஃபினைலலைனை வந்து யூரின் வழியாக வெளியேற்றிடுது. ஸோ இது மூலிமா அந்த டிசீஸ் ஃபினைல் கிட்டனூரியா வந்த டிசீஸோட அந்த பேஷண்ட்ஸில் அவங்களோட எப்படிலாம் ட்ரைட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ மென்டலி ரிட்டார்டராக வந்து இருக்காங்க இந்த பர்சன். ஓகே, அண்ட் தென் ஹேர் லாஸ் ஆகிருக்கு, ரிடக்ஷன் இன் ஹேர், அண்ட் தென் ஸ்கின்லேயும் பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ 3 ட்ரைட்டு இப்போ பாருங்கள், மென்டலி ரிட்டார்டட், ரிடக்ஷன் இன் ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன், 3 ட்ரைட்டு ஒரே ஒரு ஜீனில் ப்ராப்ளம், 3 ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா பிளியோட்ராஃபி. அதனால் இது வந்து குவாலிட்டேட்டிவ். ஓகே, அதே இது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குவான்டிடேட்டிவ். ஏன்னா 3 or more ஜீன்ஸ் ஒரு ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆக காரணமாக வந்து இருக்குது. ஓகே, அது இங்கே ஸ்கின் கலர்ன்றது கேரக்டரு, அந்த டார்க்கு லைட்டு ப்ரௌனு இதெல்லாம் வந்து ட்ரைட். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 1891 ஹென்கிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸோட ஸ்பெர்ம்ஸை வச்சு அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதில் செக்ஸ் குரோமோசோமை வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணும்போது 50% வந்து மேல்ஸில், அதாவது மேல் இன்செக்ட்ஸில் 50% ஒரு மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியாது அது செக்ஸ் குரோமோசோம்னு. ஸோ பை லேட்டர் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து எக்ஸ் ஷேப்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்செக்ட்ஸில் 50% வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் 50% வெறும் ஆட்டோசோம்ஸ் மட்டும் இருந்தது, செக்ஸ் குரோமோசோம் எதுவுமே இல்லாமல் ஆப்சென்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ இவர் அப்சர்வ் பண்ண இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a set of large group of insects like cockroach, dragonfly, grasshoppers. இதில் இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா மேல்ஸில் வந்து XO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து அப்சர்வ் பண்ண XO டைப் ஆஃப் கேரியோடைப்பில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஃபீமேல்ஸில் XX. XOன்றது இந்த இடத்துல 0, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு 50% ப்ராபபிலிட்டி அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் ஆட்டோசோம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஹெட்ரோகேமிட்டி மேலு, இவங்க ஹெட்ரோகேமிட்டி மேலு, இவங்க ஹோமோகேமிட்டி ஃபீமேல். ஓகே, ஸோ XX became what? ஃபீமேல். XX become female. இந்த எக்ஸு இங்கே வந்துருக்கு, இந்த பக்கத்தில் வெறும் ஆட்டோசோம்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா that becomes male. ஸோ ஹியர் லார்ஜ் குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸில் செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமிட்டி தான். இங்கே XO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஹியூமன் பீங்ஸை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே மேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமிட்டி. ஏன்னா ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், X1 Y1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபீமேல்ஸில் எப்போயுமே 2 எக்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸில் எப்படினாலும் ஒரு எக்ஸ் தான் வந்து டிசென்ட் ஆகும். ஆனால் இங்கே எக்ஸும் வரலாம் ஒய்யும் வரலாம், 50% ப்ராபபிலிட்டி. ஸோ அதனால் செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறது மேல்ஸ் தான். ஸோ எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஃபீமேல். ஸோ இந்த ஒய்யும் அந்த எக்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் மேல். ஓகே, ஸோ இதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் ட்ரோசோஃபிலா ஃப்ரூட் ஃப்ளைஸ்லேயும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல்ஸ் வந்து ஹெட்ரோகேமிட்டி XY அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து XX. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனை பொறுத்தளவுக்கு செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது எப்பவுமே அந்த ஹெட்ரோகேமிட்டி தான். எந்த செக்ஸாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், அதில் எந்த செக்ஸில் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸில் வந்து ஹெட்ரோகேமிட்டி இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம் இருந்திருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணும். ஸோ ஹியூமன் பீங்ஸில் மேலு, அந்த லார்ஜ் குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் லைக் காக்ரோச், ட்ராகன்ஃப்ளை, கிராஸாப்பர்ஸில் மேலு XO XX மெக்கானிசம். ஸோ ட்ரோசோஃபிலாவில் XX XY. இங்கே வந்து மேல் ஃப்ரூட் ஃப்ளை வந்து XY, ஃபீமேல் வந்து XX. ஸோ இதே இது ஃபீமேல் பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சேவலுக்கு வந்து 2 Z குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோழிக்கு வந்து ஒரு Z குரோமோசோமும் ஷார்ட்டாக ஒரு Y குரோமோசோம் இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான். ஸோ ஹென் தான் வந்து செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணும், சேவல் வந்து செக்ஸை வந்து டிட்டர்மினேஷன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஹோமோகேமிட்டி, இங்கே ஹெட்ரோகேமிட்டி. அப்போது இந்த இசட்டும் வந்ததுன்னா இட் பிகம்ஸ் ஃபீமேல். இசட்டும் W வந்து சேர்ந்ததுன்னா இட் பிகம்ஸ் ஃபீமேல். இசட் வந்ததுன்னா மேல், ZW வந்ததுன்னா ஃபீமேல். ஸோ எந்த செக்ஸில் டிட்டர்மினேஷனில் செக்ஸ் குரோமோசோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து எப்போயுமே செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணும். அதுதான் இங்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போயுமே கிராஸ் போட்டு நீட்டாக பேரண்ட்டு, கேமெட்டு, ஜென்ரேஷன் 1 அந்த குரோமோசோம்ஸை எழுதிட்டு அது என்ன மேலாக ஃபீமேல் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபி. ஹனிபியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து ஹாப்ளோடிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேஸ்ட் அப் அந்த ப்ளாய்டி குரோமோசோமோட செட்டை பொறுத்து தான் செக்ஸ் வந்து டிட்டர்மினேஷன் நடக்குது. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஹனிபீஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று ட்ரோன் பீன்ற மேல் பி, ட்ரோன் அப்படின்ற மேல் பி. ஓகே, ஸோ ஃபீமேலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குயின் பி இருக்குது, ஒர்க்கர் பி இருக்குது. இது ரெண்டுமே
ஃபீமேல். மேல்ஸில் எப்போயுமே ட்ரோன் பி மட்டும்தான் இருக்குது. யூஸ்வலாக குரோமோசோமோட நம்பர் ப்ளாய்டி வந்து நம்பர் எவ்வளோ வந்துன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டாக இருக்கும் போது ஃபீமேல்ஸில் 32 குரோமோசோம் இருக்குது. அதாவது 16 பேர்ஸ் 16 பேர்ஸ் வந்து இருக்குது. அது யூஸ்வலாக அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, யூஸ்வலாக டோட்டலாக வந்து அந்த ப்ளாய்டி நம்பர் செட் எடுத்துக்கிட்டோம்னா 16 ஜோடி குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக 32 குரோமோசோம்ஸ் இருக்குது. அது மியாசிஸில் உள்ளே போகும்போது இட் பிகம்ஸ் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப், பாதியாக வந்து குறைஞ்சிருது. ஸோ 16 குரோமோசோம்ஸாக வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ யூஸ்வலாக எவ்வளோ இருக்குது, 32 பிகம்ஸ் 16 வந்து அது வந்து மாறிடுது. 2 16 குரோமோசோம்ஸாக வந்து அதுக்கு வந்து 2 16 தனித்தனியாக வந்து இது வந்து கிடச்சிருச்சு, செல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. மியாசிஸில் போனோம், நமக்கு தெரியும் மியாசிஸில் பாதியாக வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு. இது நேச்சுரலான ப்ராசஸ். ஆனால் இங்கே மேல்ஸில் இதுக்கு ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2n வந்து எவ்வளோ 32 குரோமோசோம்ஸ். இங்கே யூஸ்வலாக 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது மைட்டாசிஸில் போகுது, மியாசிஸில் போகல. செல் டிவிஷனில் எப்பவுமே நமக்கு தெரியும் செக்ஸ் செல்ஸ் ஜெர்ம் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸில் போய் தான் பாதி ரெடியூஸ் ஆகி பாதியாக வரும். ஆனால் இங்கே மேல்ஸில் இட் இன்வால்வ் இன் தி மைட்டாசிஸில் போய் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. மைட்டாசிஸ்னோட ஈக்குவேஷனல் டிவிஷன் 16 செல்ஸாகவே ரிட்டர்ன் பண்ணிக்குது. ஸோ இந்த 16 நார்மலாக யூஸ்வலாக அந்த மியாசிஸில் போன 16 இந்த 16 ஜாயின் பண்ணிக்கிச்சு, ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2n. அப்போ என்ன கிடைக்கும், ஃபீமேல்ஸ் கிடச்சிரும். குயின் பியாவோ இல்லை ஒர்க்கர் பியாவோ மாறிடுது, ஃபீமேல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதே இது இந்த 16 இருக்குன்னா இன்னொரு 16 இந்த எக் வந்து லே பண்ண அந்த எக் வந்து டிவைட் ஆகி வந்த 16 குரோமோசோம்ஸ் கொண்ட செல் வந்து இருக்கக்கூடிய எக் வந்து ஸ்பெர்ம்ஸோட பெனட்ரேஷன் ஃபியூஷனே இல்லாமல், ஸ்பெர்ம்ஸோட இன்வால்வ்மெண்ட்டே இல்லாமல் இந்த எக்ஸ் வந்து பொறிச்சு வந்துடுது, ஹேட்சோட்டாகி வெளியே வருது. வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பியாக இருக்குது. அது எது மூலிமா வருது அப்படின்னா பார்த்தனோஜெனிசிஸ், வித்தவுட் தி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். பார்த்தனோஜெனிசிஸ். ஸோ வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தி மேல் கேமெட் இன்வால்வ் ஆகாமல், ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல், ஸோ 16 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய செல்லு ஹேட்சோட் ஆகி வர்றது எல்லாமே யார், ட்ரோன் பியாக மாறிடுறாங்க, ஹேப்ளாய்டாக வந்து போயிடுறாங்க. அதனால தான் அது ஹேப்ளாய்டாகவே இருக்குது. அது வந்து மியாசிஸில் போகாமல் மைட்டாசிஸ்லேயே வந்து ரிட்டைன் பண்ணி ஈக்குவேஷனல் டிவிஷனாகவே வச்சுக்கிச்சு. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். they don't. This is called haplodiploid sex determination system and has special characteristic features such as males produce sperm by mitosis and they do not have father. Usually drone beesக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது டேரெக்டாக அம்மா லே பண்ணக்கூடிய எக்லேருந்து டேரெக்டாக ஃபாதரோட ஸ்பெர்மே இல்லாமல் வரதுனால அவங்களுக்கு ஃபாதர் இருக்க மாட்டாங்க. அதனால் thus cannot have sons but have a grandfather and can have grandsons. இங்கே வந்து மேல் பீஸில் அவங்களுக்கு ஃபாதர் இல்லை, ஓகே. ஆனால் அவங்களுக்கு வந்து கிராண்ட்சன்னும் கிராண்ட்ஃபாதரும் வந்து இருப்பாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராண்ட்ஃபாதர் எப்படி இருப்பாங்கன்னா, ஸோ அந்த குயின் பீ இருக்காங்கன்னா, குயின் பீயோட அப்பா வந்து புதுசாக பிறந்திருக்கக்கூடிய ட்ரோன் பீக்கு ஃபாதர். ஏன்னா குயின் ஃபார்ம் ஆகணும்னா என்ன தேவை, மேலோட கேமெட்டோட இது தேவை, மேல் கேமெட்டோட ஸ்பெர்ம் வந்து தேவை. அப்போ குயின் பீயோட அப்பா வந்து புதுசாக பிறந்திருக்க ட்ரோன் பீக்கு கிராண்ட்ஃபாதர், ஓகே. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிராண்ட்சன்ஸ் எப்படி வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போது ஒரு மேல் பீ வந்து இருக்குன்னு வைங்க. மேல் பீ புதுசாக பிறந்திருக்கு, அதாவது ஃபீமேல்கிட்டருந்து ட்ரோன் பீ வந்து வந்திருக்கு. அது கேமெட் வந்து ஸ்பெர்ம் வராமல் வர்றது எல்லாமே ட்ரோன் பீ ஹேப்ளாய்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ஃபீமேல் ஃபார்ம் ஆகணும்னா என்ன தேவை, ஒரு ஸ்பெர்ம் தேவை, மேல்லேருந்து ஸ்பெர்ம் தேவை. அப்போது இந்த ட்ரோன் பீயோட புதுசாக பிறந்திருக்க ட்ரோன் பீ அவங்களோட கிராண்ட்ஃபாதர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் பீயோட அப்பா. அதான் கொடுத்துருக்காங்க இங்கே, தி ஹாவ் அ கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு. கிராண்ட்சன்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா, இன்கேஸ் இந்த ட்ரோன் பீ வந்து ஃபீமேலோட சேர்ந்து குயின் பீயோட எக்கோட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு ஃபீமேலோட எக்கோட சேர்ந்துக்கிட்டு 16 பிகம்ஸ் என்ன வருது 32. அப்போது என்ன கிடச்சிருது, இது இவங்களோட மகள். ஸோ ஒரு குயின் பீ கிடச்சிருக்கு. அப்போ இந்த குயின் பீலேருந்து ஹேட்சோட்டாகி வெளியே வருதுன்னா அது என்னது, இவங்களோட பேரன். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தே டு நாட் ஹாவ் அ ஃபாதர்
thus cannot have sons but have a grandfather. இந்த குயின் பியோ இந்த ட்ரோன் பியோட ஃபார்ம் ஆனோன்னா இந்த அம்மாவோட அப்பா வந்து இவங்களுக்கு கிராண்ட் ஃபாதரு. அந்த பேர குழந்தைங்க வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பொண்ணோட பொண்ணுலேருந்து வரக்கூடிய அந்த கேமெட் எக்ஸ் வந்து ஹேட்சோட் ஆகி வரது எல்லாமே கிராண்ட் சன்ஸ். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேப்ளோ டிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ யூஸ்வலாக மற்ற செக்ஸ் டிட்டர்மினேஷன் டேரெக்டாக குரோமோசோம்ஸை எடுப்போம், அதை கிராஸ் பண்ணி எழுதிடுவோம். ஆனால் இது வந்து பார்த்தோஜெனிசிஸ் மூலயமா மேல்ஸில் மட்டும் மைட்டாசிஸில் அட்டைன் பண்ணிக்கிச்சு, ஃபீமேல்ஸில் அசோஷியல் மியாசிஸில் போய் நேச்சுரலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கர் பி குயின் பி இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர் பீஸ் வந்து யூஸ்வலாக ஸ்டெரைலாக இருக்கும். இந்த குயின் பி வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், குயின் பியை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் செக்ரீட் சம் ஃபெரமோன்ஸ் தட் மேக் தி ஒர்க்கர் பி டு பி ஸ்டெரைல். மேட் பண்ண முடியாது, கேமெட் ரிலீஸ் ஆகாது. அப்போ இந்த குயின் பி வந்து ட்ரோன் பியோட மட்டும்தான் மெயின் பண்ணும். ஒர்க்கர் பீஸ் அஸ் யூஷுவல் காலனியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த குயின் பி இறந்து போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த குயின் பி அந்த டோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு காலனியில் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த குயின் பி லே பண்ணியிருக்கக்கூடிய லார்வாவில் எந்த லார்வாக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணிவிட்டு அந்த லார்வாக்கு மட்டும் ராயல் ஜெல்லின்னு ஒரு ஜெல்லி இருக்குது. அதாவது அதிக நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடிய அந்த தேன், ரொம்ப ராயல் ஜெல்லின்னு எல்லோயிஷ் ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஜெல்லி தேன் தான். அந்த இதை வந்து குயின் மட்டும் தான் எப்பயுமே சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கருக்கு போய் அதை வந்து ஃபீட் பண்ணிருச்சுன்னா அது வந்து குயினாக வந்து மாறிடும். அப்படி இல்லைனா குயின் பி இறந்து போச்சுன்னா வேற ஒரு காலனிக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ். வெரி வெரி ஈஸி. ஸோ அடுத்து மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்ச். இந்த சடன் சேஞ்ச் எது மூலிமா நடக்குதுன்னா மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸு அது மூலிமா வந்து நடக்குது. ஓகே, ஸோ மியூட்டேஷன் இஸ் அ ஃபெனாமினன் விச் இஸ் ரிசல்ட் இன் ஆல்டரேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏல எதுவும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை மியூட்டேஷன் சொல்கிறாங்க. அது வந்து ஜீனோடைப் ஜீன்ஸ்லேயும் ரிசல்ட் ஆகும், ஃபீனோடைப்லேயும் ரிசல்ட் ஆகுது ஒரு ஆர்கானிசத்தில். இன் அடிஷன் டு ரீகாம்பினேஷன், மியூட்டேஷன் இஸ் another phenomenon that leads to variation. டிஎன்ஏல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன், அதான் வந்து வேரியேஷன் சொல்லுவாங்க. புதுசாக ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது உள்ள அது மூலிமா ட்ரைட்ஸ் ஃபினோடைப்பாகவும் ஜீனோடைப்பாகவும் சேஞ்சஸ் இருந்தால் அது வேரியேஷன் சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து யூஸ்வலாக ஹெலிக்ஸ், டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், 1N to 1N குரோமோசோம்ஸ், குரோமாட்டிட்ஸ் வந்து ஃபர்தராக குரோமோசோம்ஸாக மாறுது, ஹைலி சூப்பர் காயில்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் மியூட்டேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் மியூட்டேஷன், இன்னொன்று வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் சேஞ்ச் வந்து நடக்கும். அது வந்து சப்ஸ்டியூஷனாகவும் இருக்கலாம், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனிமியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யூஸ்வலாக 6th பேஸ் பேர் ஆஃப் த பொசிஷன் அதில் வந்து ஜிஏஜி அப்படின்ற ஒரு கோடான் வந்து இருக்குது. இந்த ஜிஏஜின்ற கோடு வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும், அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டமிக் ஆசிட்ன்ற ஒரு அமினோ ஆசிடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். இந்த ஜிஏஜியில் ஏக்கு பதிலாக என்ன இங்கே வந்துடுதுன்னா யூ வந்துடுது. ஏக்கு பதிலாக யூ வந்ததுனால வேல்யூ என்ன போயிடுது. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஏக்கு பதிலாக யூ வந்துருச்சு, சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் பாயிண்ட் மியூட்டேஷன் தான். ஏக்கு பதிலாக யூ வந்தனால இங்கே இந்த சிக்கிள் செல் அனிமியா நார்மலாக ஜிஏஜின்னு வந்தால் தான் அந்த பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிசி வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த ஜியூஜின்னு வந்தனால சிங்கிள் பேஸ் பேரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்கிள் ஷேப்பாக வந்து போயிடுது. கதிரர்வா மாதிரி சுருண்டு லைக் கிரசன்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மூணு மாதிரி வந்து மாறிடுது. ஓகே, இது வந்து பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். இதே இது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா டோட்டல் டிஎன்ஏ வந்து போய்கிட்டே இருக்குன்னா அதில் அதிக அளவில் ஒரு பேர் தான் இங்கே வந்து இதுவாக இருக்குது. ஆனால் அங்கே 2 இல்லை 3 அதுக்கு மேலே உள்ள பேர் வந்து டோட்டலாக புதுசாக வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. இப்போ ஜியூஜி இருக்குன்னா ஜியூஜி பக்கத்தில் ஜிஏஏயூஜி அடிஷனாக இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு, 2 ஏ வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட். ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட்டில் ஆட் ஆகவும் செய்யலாம், இன்செர்ட்டும் ஆகலாம், டெலிட்டும் ஆகலாம். அது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட். இன்கேஸ் வந்து சிங்கிள் பாயிண்டில் சப்ஸ்டியூஷனாக ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ அந்த மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டேஷன் காசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, அவங்க வந்து மேபி யூவி ரேஸாக இருக்கலாம், எக்ஸ்ரேவாக இருக்கலாம், கெமிக்கல் மியூட்டேஷனாக இருக்கலாம், வைரஸால் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து மியூட்டேஜன் சொல்கிறாங்க, மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். யூஸ்வலாக அந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மெண்டலியன் டிஸார்டர், இன்னொன்று வந்து குரோமோசோமல் டிஸார்டர். அதுக்கு முன்னே பெடிகிரி அனாலிசிஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலிமா ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு டிசீஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, எப்படி வந்து டிசீஸோ இல்லை ட்ரைட்ஸ் பர்டிகுலர் ட்ரைட்ஸ் வந்து எப்படி இன்னரிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டயமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி அனாலிசிஸ். ஈஸியாக அந்த சார்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியை. ஓகே, அதான் பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ அதுக்கு இங்கே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது மேலு, சர்க்குலர் இருந்தால் ஃபீமேலு, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ராம்பஸ் மாதிரி இருக்குன்னா இது வந்து போட்டிருந்தாங்கன்னா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, என்ன செக்ஸ்ன்னு தெரியல. உள்ளே இப்படி ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து அஃபெக்டட், அதாவது டிசீஸ்டாக இருக்காங்க. இது நார்மலாக ஒரு கப்பிள் மேல் ஃபீமேல் மேட்டிங். ஓகே, இது 2 பாண்ட் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டு மாதிரி போட்டிருக்காங்கன்னா கன்சைனியஸ் மேரேஜ். மேட்டிங் அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இந்த மாதிரி சொந்தத்திலே ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலே வந்து மேரேஜ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி டபுள் பாண்டு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு மேட்டிங், ஒரு கப்பிள், அதுக்கப்புறம் வந்து 2 குழந்தைங்க, ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு ஃபீமேலு ஒரு பேபி பாய் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த கப்பலில் வந்து பேபி பாய் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தையோட எத்தனாவது குழந்தைன்னு சொல்லி அந்த இந்த கவுண்ட்டை வந்து அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ரொம்ப ஈஸி. பெடிகிரி சார்ட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதனால் நான் அதை இங்கே வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we shall move to Mendelian disorders. ஸோ ரொம்பவே ஈஸி. இங்கே நமக்கு மொத்தம் 6 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. 6 டிசீஸை ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, ஸோ சிஎஸ்பிடி கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஃபிசிக்கல் எஜுகேஷனும் ஒரு குரூப்பு. ஓகே, பிஹெச் பாடி ஹார்மோன்ஸ், பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இவங்க ஒரு குரூப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிடியும் ஒரு குரூப்பு. இவங்க 2 பேரும் எதில் வராங்கன்னா, ஆக்சுவலாக அந்த மெண்டலியன் டிசார்டர்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று ஆட்டோசோமல் டாமினன்ட்டு, ஆட்டோசோமல் ரெசசிவ், செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்டு, செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு 4 டைப் வந்து இருக்குது. இந்த 4 டைப்பில் மொத்தம் நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது 2 டைப்பை வந்து நல்லா எலாபரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 6 டிசீஸ் நேம் இருக்குது. அதில் 5 பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிஎஸ்பிடின்னு போட்டிருந்தேன்னா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ். உள்ளே வந்து லங்ஸில் ஆல்வியோலில் உள்ள ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும், சிஸ்ட் மாதிரி ஒரு உர மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கனால ப்ராப்பராக ஆக்சிஜன் டென்ஷன் சேச்சுரேஷன் வந்து கம்மியாயிரும். அப்போ அவங்களால மூச்சு திணறல் ஏற்பட்டு பேஷண்ட் இறந்து போக வாய்ப்பு உண்டு. சிக்கிள் செல்லையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபினைல்கெட்டோனுரியா பார்த்துட்டோம். தலாசிமியா வந்து பிளட் டைப் ஆஃப் டிசார்டர், பிளட் ரிலேட்டடோட டிசார்டர். ஸோ சிஎஸ்பிடி இவங்க 4மே யார்? ஆட்டோசோமல் ரிசசிவ். அப்போ பாடி குரோமோசோம்ஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பாடி குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸில் மியூட்டேஷன் நடந்ததுன்னா அது வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ். யூஸ்வலாக மெண்டலியன் டிசார்டர்ஸ்க்கும் குரோமோசோமல் டிசார்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. இந்த மெண்டலியன் டிசார்டர்ஸ் வந்து சிங்கிள் ஜீன், அதாவது குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸில் வந்து இட் கேன் பி அ மியூட்டேஷன், ஜீன்ஸில் வந்து மியூட்டேஷன் நடக்கும். குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் ப்ளாய்டி செட்லேயும் மியூட்டேஷன் நடந்து ஆல்டர்னேட்டிவாக டோட்டல் செட் ஆட் ஆகவும் செய்யலாம், டெலிட் ஆகவும் செய்யலாம். ஸோ சிஎஸ்பிடி சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல்கெட்டோனுரியா, தலாசிமியா 4மே என்னது? ஆட்டோசோமல் ரெசசிவ். ஓகே, இந்த பிஹெச் பாடி ஹார்மோன்ஸ்னு சொன்னேன். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸும் ஹீமோஃபிலியாவும் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் இல்லை எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சிஎஸ்பிடி பாடி ஹார்மோன்ஸ், 1 வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ், 2 வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். ஓகே, இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக இங்கே பாருங்கள், ஃபாதர் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க, மதர் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க, ஃபாதர் வந்து நார்மலாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் கப்புள்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 1 2 3 4 குழந்தைங்க இங்கே லிங்க் ஆகிருக்கு பாருங்கள், அதான் வந்து அவங்களோட குழந்தைங்க. மொத்தம் 4 குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைல 2வது குழந்தை மேலும் 4th ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டடாக இருக்காங்க, ஏன்னா உள்ளே ஷேட் பண்ணியிருக்கான். அப்போது அப்பாவுக்கு நோய் இருக்குது, பேரண்ட்டு நோய் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்னரிட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அது வந்து டாமினேட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆட்டோசோமலாக செக்ஸ் லிங்க்டான்னு எப்படி சொல்லி கண்டுபிடிக்கலாம்னா, செக்ஸ் லிங்க்டு பேஸ் பண்ணி செக்ஸ் ஆர் எக்ஸ் லிங்க்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை வந்து கிறிஸ்கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. ஸோ எம்எஸ் தோனினா வச்சுக்கோங்க, அவர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து மணி வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பேங்க்கில் வந்து போட்டிருக்காரு. ஓகே, ஸோ மதர் டு சன், ஃபாதர் டு டாட்டர், இதை வந்து வந்ததுன்னா
கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒன்லி மென் ஃபார் எக்ஸ் லிங்க்டு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும்தான். எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டோ ரிசசிவோ அப்படி இருந்தால் அம்மாட்டிருந்து சன்னுக்கு போகும், ஃபாதர்கிட்டருந்து டாட்டருக்கு போகும். ஏன் இப்படி அம்மாட்டிருந்து சன்னுக்கும் ஃபாதர்கிட்டருந்து டாட்டருக்கும் போகுதுன்னா, டாட்டர் ஃபார்ம் ஆகணும்னா ஃபாதர்கிட்டருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தேவை. சரியா? எப்படினாலும் யூஸ்வலாக இப்போ டாக்டர் ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் குரோமோசோம் யார்கிட்ட இருக்குது? ஃபாதர்கிட்ட. அப்போ ஃபாதருக்கு வந்து எக்ஸ் குரோமோசோமில் ப்ராப்ளம் இருந்தால் டேரெக்டாக டாக்டர்கிட்ட போயிருக்கும். ஏன்னா சன் ஃபார்ம் ஆனோன்னா இங்கே என்ன தேவை? அப்பாட்டிருந்து ஒய் தான் வரும், எக்ஸ் வராது. இது மதர்கிட்டருந்து எப்படினாலும் எக்ஸ் வரும், அது சன்னுக்கு தேவை. அப்போது மதர் டு சன், ஃபாதர் டு டாக்டர், FD ஃபிக்ஸ்டு டெபாசிட் MS தோனி, அதனால் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட். இங்கே வந்து மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க, மசில் சம்மந்தப்பட்ட ஒரு டிசார்டர். ஸோ இங்கே யூஸ்வலாக பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது? குழந்தைங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. 50%. 50%னா மேலும் ஃபீமேலும் வருது பாருங்கள். இப்போது இங்கே மதருக்கு டிசீஸ் இருக்குது, மதர் டு சன்னு சொன்னேனே, அப்படி இங்கே கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து ஆட்டோசோமல், ஒன்லி கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் மென்ட் ஃபார் செக்ஸ் லிங்க்டு டைப் ஆஃப் டிசார்டர்ஸ், நாட் மென்ட் ஃபார் ஆட்டோசோமல். ஸோ இங்கே பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கை வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இங்கே வந்து பேரண்ட்டு டிசீஸ் இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து டிசீஸ் வந்துடுது. அப்போது இது 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து ரெசசிவாக இருக்காங்க. இவங்களுக்கு நோய் வந்து உள்ளே இருக்குது, ஆனால் நார்மலாக இருக்கிற மாதிரி வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு, ஆனால் உள்ள நோய் இருக்குது, அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து ரெசசிவ். 50% மேல் ஃபீமேல் வந்தனால இங்கே ஆட்டோசோமல் ரெசசிவ். இங்கே சிக்கல் செல் அனிமியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா CSPT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ், சிக்கல் செல் அனிமியா, ஃபெனைல் கிட்டோரியா, தலசமியா, அவங்க 4 பேருமே ஆட்டோசோமல் ரெசசிவ். பாடி ஹார்மோன்ஸ், கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா ரெண்டுமே எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் பற்றி பார்க்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு. இப்போ ஃபாதர் டு டாட்டர், மதர் டு சன்னுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. யூஸ்வலாக இந்த டிசீஸ் பொறுத்தளவுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கோன் செல்ஸ் அப்படின்னு சில செல்ஸ் இருக்குது, இதை வந்து கலரை வந்து ரெப்ரசன்ட் கலர் வந்து நமக்கு தெரியணும்னா அந்த கோன் செல்ஸ் தான் வந்து கலரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்த பேஷண்ட்டுக்கு ரெட்டையும் க்ரீனையும் அவங்களால வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபெயிலியர் ஆயிரும். அந்த ரெட் க்ரீன் எதுன்னு சொல்லி சரியான வித்தியாசத்தை வந்து காண முடியாது. அவங்களுக்கு கிரேவாவோ மற்ற ஷேட்ஸாவோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எதனாலனா மியூட்டேஷன் நடந்திருக்கு. இதில் எக்ஸ் குரோமோசோமில் மியூட்டேஷன் நடந்தனால அது கோன் செல்ஸை வந்து பாதிப்பை உட்படுத்தி கண்ணில் வந்து அவங்களுக்கு ரெட்டோ க்ரீனோ வந்து வேறுபடுத்த முடியாமல் போயிடுது. ஓகே. ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ் குரோமோசோமில் பாதிப்பு. இது யூஸ்வலாக மோஸ்ட்லி மேல்ஸுக்கு அதிக அளவில் வந்து இருக்குது, 8%. ஏன்னா மேல்ஸில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் குரோமோசோமில் பாதிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அஃபெக்டடாக வந்து வந்துடுவாங்க. மோஸ்ட்லி பாதிப்பு ஏற்படுத்துறதெல்லாம் மேல்ஸ் தான், ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இப்போ கண்டிப்பாக வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறோம். இதே இது ஃபீமேல்ஸில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறனால ஒரு எக்ஸ் குரோமோசோமில் பாதிப்பே இருந்திருந்தாலும் இவங்க கேரியராக இருப்பாங்க. ஏன்னு வந்து ரீசன் கேட்டிங்கன்னா, இன்னொரு எக்ஸ் வந்து அதை வந்து சப்ரஸ் பண்ண வச்சிருது, இன்ஆக்டிவேட்டாக மாற்றி அவங்க கேரியராக இருப்பாங்க. கேரியர் இந்த சென்ஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை கேரி அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஏன்னா இந்த எக்ஸ் வந்து இன்னொரு இதை வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் காப்பாற்றிடுது. ஆனால் அதனால தான் இங்கே வந்து மேல்ஸுக்கு 8%, ஃபீமேலுக்கு 0.4, 0.4 அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ மேல் ஹேவ் ஒன்லி 1 XX அண்ட் ஃபீமேல்ஸ் ஹேவ் 2. த சன் ஆஃப் அ உமன் ஹூ கேரிஸ். ஜஸ்ட் புக்கில் உள்ள அப்படின்னா ரீட் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 50% சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபீமேல் வந்து தேர் மேபி டிரான்ஸ்மிஷன் 50% வந்து சான்சஸ் வந்து இருக்கும் கலர் பிளைண்டாக இருக்கிறதுக்கு. அதாவது உங்கள் கேரியராக இருந்தாங்கன்னா 50% வந்து சான்ஸாக இருக்கும் கலர் பிளைண்ட்னஸ் வர்றதுக்காண்டி. ஸோ இதுக்கு நம்ம கிராஸ் மாதிரி நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிராஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க யார்? அஃபெக்டட் மேல். இந்த அஃபெக்டட் மேலும் கேரியர் ஃபீமேலுக்கும் நம்ம கிராஸ் போட்டோம் அப்படின்னா XC அஃபெக்டட் ஃபீமேல், XC கேரியர் ஃபீமேல், XY அஃபெக்டட் மேல், XY நார்மல் மேல். இந்த மாதிரி மொத்தம் நம்ம 4 கிராஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லிட்டேன். ஸோ செக்ஸ் லிங்க்டு வந்தாலே அது வந்து கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸை பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஃபாதர் டு டாட்டர், மதர் டு சன். அது இந்த பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணி வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக செக்ஸ் லிங்க்டு. ஸோ அதுக்கு தான் முதல் செக்ஸ் லிங்க்டை பற்றி கொடுத்துருக்கான். செகண்ட், ஹீமோஃபிலியா. சின்னதாக வந்து ஒரு கட், அந்த மூவி
ஈடி மூவியில் கூட அந்த அதர்வாக்கு சின்னதாக கட் வந்து தான் பிளட் வந்து நிற்காம போய்கிட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும். ஸோ இது வந்து இந்த டிசீஸ் வந்து ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளீடர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளட் வந்து உரையணும், கிளாட் ஆகணும்னா இங்கே சில கெமிக்கல் கேஸ்கேட் ரியாக்ஷன்ஸ், அதாவது கேஸ்கேட் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆனால் அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபர்தராக ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகி இன்னொரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஒன்று ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதான் கெமிக்கல் கேஸ்கேட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் 8ன்னு சொல்லி ஃபேக்டர் 9 இந்த மாதிரி சில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஜீன் வராதனால அந்த ப்ராப்பராக அந்த ஃபேக்டர் வந்து வராது. அது வந்தால் தான் கிளாட் ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த செக்ஸ்லிங்க்டு இருக்கக்கூடிய டிசீஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே மே பி கேரியர். ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் காப்பாற்றி விட்டுரும். இந்த மாதிரி ஜீனோடைப் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் கேரியர். இதே மேல்ஸில் அந்த ஒரே எக்ஸ் குரோமோசோம் இருக்கனால எல்லாமே அஃபெக்டடாக போயிடுவான். அப்போது பாருங்கள், ஃபீமேல் கேரியர் ஆஃப் ஹீமோஃபிலியா when transmit this disease to sons, mother to sons, okay, and then father to daughters போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன கட்டானாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதிக லெவலில் நம்ம செலவழிக்கிற மாதிரி வந்திருக்கும். குயின் விக்டோரியாவுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து இருந்திருக்கு. அவங்க இந்த டிசீஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வந்துருச்சு பாருங்கள், சிக்கல் செல் அனிமியா சிஎஸ்பிடி. இது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ். ஸோ யூஸ்வலாக நார்மலாக அந்த மாதிரி பைகான்கேவ் குழி விழுந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடி குழி விழுந்த மாதிரி டிஸ்க்கு நார்மல் இருக்கக்கூடிய ஷேப், கான்கேவ் ஷேப்பில் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சரு. ஸோ ஆர்பிசியோட ஃபார்ம் ஆகணும், ஹெச்பிஏ ஹீமோக்ளோபினில் ஏ செயின் வந்து ஏஜின்ற ஜீன் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஜீன். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் என்ன ஆகும்னா எம்ஆர்என்ஏ வரும். ஸோ இது வந்து கோடிங் ஸ்டாண்ட். ஜி வந்துருச்சுன்னா சி, ஏ வந்தால் டி, ஜி வந்தால் சி. ஸோ இங்கே இந்த கோடிங் ஸ்டாண்டை வந்து டெம்ப்ளேட்டாக வந்து அது வந்து எடுத்துக்குது. இந்த ரெண்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஜீனு, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஜீனு, அதில் டெம்ப்ளேட்டாக வந்து கோடிங் ஸ்டாண்டை எடுத்து அதுக்கு வந்து இது கோட் பண்ணுது, எம்ஆர்என்ஏ வந்து கோடாகி வருது. ஸோ சினா இங்கே ஜி, டினா ஏ, சினா ஜி. எம்ஆர்என்ஏ கோடாயிருச்சு. எம்ஆர்என்ஏ கோடானதுக்கப்புறம் அந்த எம்ஆர்என்ஏக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும், அமினோ ஆசிட்ஸ் வந்து கோடாகிட்டே வரும். ஸோ அப்போது குளுட்டமிக் ஆசிடுன்ற அமினோ ஆசிட் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஏஜின்ற கோடான் வந்தால் தான் குளுட்டமிக் ஆசிட் வந்து வரும். இது 6th பொசிஷன் ஆஃப் த பேஸ் பேர். ஸோ 6வது பொசிஷனில் இருக்கு பாருங்கள், 1 2 6 1 3 4 பாருங்கள், வேலின், ஹிஸ்டிடின், லூசின், த்ரியோனின், ப்ரோலின், குளுட்டமிக் ஆசிட். 6th பொசிஷனில் குளுட்டமிக் ஆசிட் வந்தால் தான் நார்மலாக இந்த ஹெச்பிஏஜின்ற ஜீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே ஏக்கு பதிலாக எம்ஆர்என்ஏல என்ன வந்துடுது, ஏ வந்ததுன்னா யூஸ்வலாக இங்கே என்ன ஃபார்ம் ஆகணும், இங்கே வந்து கோடானில் தப்பு, ஜீன்லேயே தப்பாக போயிருது பாருங்கள். யூஸ்வலாக ஜிஏஜின்னு இருக்குது, அதான் நார்மல் ஜீனு. ஜிடிஜி ஒரே ஒரு சிங்கிள் பேரில் இங்கே மாற்றம், அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே மாற்றம், இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கோடாது, இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கோடாது, டோட்டலாக போயிருது. இது வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் வந்து லீட்ஸ் டு தி டிஸார்டர். ஸோ ஹெச்பிஎஸ் ஹீமோக்ளோபின் எஸ்ஸாக போயிருது. அப்போது ஜிஏஜி ஏக்கு பதிலாக யூன்னு வந்துடுது. ஏன் இங்கே யூன்னு வருதுன்னா ஆப்போசிட்டாக இங்கே என்ன கோடாக இருக்குது, ஏன்னு கோடாக இருக்கும், இங்கே டீன்னு கோடாக இருந்தால் நார்மல். Adenine pairs with thymine. Thymine is replaced by uracilin RNA sequence. ஸோ வேலினை வந்து கோடாயிருது. அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து சுருங்கிடுது, ஷ்ரிங்கன் ஆயிடுது. ஸோ பிறைநிலா மாதிரியும் இல்லை அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய கோடாரி மாதிரி வந்து சின்ன கதிரர்வான்னு சொல்லுவாங்க தமிழ், அந்த மாதிரி வந்து ஸ்டேப் மாறுறதுனால ப்ராப்பராக ஆக்சிஜன் வந்து பயன் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அப்போது இங்கே வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள் ஈஸியாக ஜீனோடைப்பு ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் இந்த மாதிரி கோடாமினன்ஸோடு இருந்தது அப்படின்னா இங்கே வந்து இவங்க கேரியராக வந்து இருப்பாங்க. ஹெச்பிஎஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க அஃபெக்டடாக இருப்பாங்க. ஹெச்பிஏ இப்படி வந்துட்டாங்கன்னா இவங்க நார்மலாக வந்து இருப்பாங்க. இதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ சிக்கல் செல் அனீமியாவும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் பிளியோட்ராஃபி தான். ஏன் ஒரே ஒரு ஜீன் வந்து மியூட்டேஷன் நடந்ததுனால 3 விதமான ட்ரைட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். என்ன மாதிரி ட்ரைட்ஸ் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆனால் ஸ்ட்ரக்சர் மாறிடுது, ஆர்பிசியை வந்து ஆக்சிஜனை வந்து பயன் பண்ணிக்க முடியல. ஸோ ஃபர்தராக அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சுருங்கினதுனால பிளட் வெசல்ஸ்குள்ளே இந்த சிக்கல் செல் வந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் உள்ளே வந்து கேபிலரி ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் படிச்சிருப்போம்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஆர்பிசி வந்து போக முடியாது. பைகான்கேவாக இருந்தால் தான் ஃப்ளெக்சிபிலிட்டியோட வளர்ந்து நினைஞ்சு போக முடியும். இங்கே ஆல்ரெடி சுருங்கினால அதனால் வந்து போக முடியல. ஸோ இது வந்து பிளியோட்ராஃபிக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மலேரியா பேஷண்ட்ஸ் வந்தவங்களுக்கு சிக்கல் செல் அனீமியா வராது. ஏன்னா மலேரியா வரும்போது அந்த புரோட்டோசோவன் பேரசைட் ஆர்பிசியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆர்பிசி இங்கே நல்லா இருந்தால் தான் அது வந்து ஹோஸ்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்.
இங்கே ஆர்பிசி ஆல்ரெடி சுருங்கி இருக்குது, வந்தாலும் அதை வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் பண்ணி அதனால் வந்து வாழ முடியாதனால மலேரியா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு சிக்கிள் செல் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மலேரியா வந்து வராது. ஓகே, ரொம்பவே ஈஸி இந்த லெசன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினைல் கீட்டோனூரியா சிஎஸ்பிடி பி பார்க்குறோம். ஸோ இன்பார்ன் எரர், பிறக்கும் போதே வந்து இந்த எரர் வந்து இருக்கும். ஆட்டோசோமல் ரெசசிவ் பாடி குரோமோசோம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இங்கே வந்து என்சைம், என்ன என்சைம்னா ஃபினைலலைன் ஹைட்ராக்சிலேஸ்ன்ற என்சைம் வந்தால் தான் என்ன கோட் ஆகும், ஃபினைலலைனா தைரோசினா அது வந்து மாற்றும். அந்த என்சைம் வராதனால இங்கே என்ன ஆயிருதுன்னா ஃபினைலலைன் வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகுது, பாடியில் அக்குமுலேட் ஆகி ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக மாறுது. ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக மாறி இது வந்து எங்கே நடக்கும், இந்த தைரோசினை மாற்றணும்னா லிவரில் வந்து ஆக்சுவலாக நடக்குமா. ஆனால் இங்கே அந்த என்சைம் வராதனா என்ன ஆகுதுன்னா ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக மாறி யூரின்லேயே வந்து போயிடுது. ஸோ இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆக ஆக என்ன அக்குமுலேட் நடக்க பிரெயினில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி அவங்க மென்டல் ரிட்டார்டராக போயிடுறாங்க. யூரினில் வந்து போராக அப்சார்ப் ஆகி ஃபினைல் பைருவிக் ஆசிடாக வெளியே வந்துடுது. ஸ்கின் பிக்மெண்டேஷன் அண்ட் ஹேர் லாஸ் வந்து இருக்கும், லாஸ் ஆகிடும். இது வந்து ஃபினைல் கீட்டோனூரியா. தலாசிமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பிளட் சம்மந்தமான டிசார்டர் தான், ஆட்டோசோமல் லிங்க்டு ரெசசிவ். யூஸ்வலாக இங்கே ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ தலாசிமியா வந்து குவான்டிடேட்டிவ், சிக்கிள் செல் அனிமியா குவாலிட்டேட்டிவ். ஏன் இது குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே அந்த ஹீமோக்ளோபினோட செயின் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடும். ஹீமோக்ளோபின் யூஸ்வலாக HbA ஆல்ஃபா பீட்டான்னு 2 செயின்ஸ் வந்து இருக்கும் ஹீமோக்ளோபின்லேயும். ஓகே, ஸோ ஆல்ஃபா தலாசிமியா வந்துச்சு அப்படின்னா அது எந்த ஜீன்ஸில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா HbA1 A2 இந்த 2 ஜீன்ஸில் மியூட்டேஷன் நடந்தால் ஆல்ஃபா தலாசிமியா. இது குரோமோசோம் நம்பர் 16 இருக்குது. குரோமோசோம் நம்பர் 16 இது வந்து என்ன டிசீஸ், ஆட்டோசோமல் ரெசசிவ். குரோமோசோம் நம்பர் 16 HbA1 HbA2 இந்த 2 ஜீனில் மியூட்டேஷன் நடந்ததுன்னா என்ன வரும், ஆல்ஃபா தலாசிமியா வருது. ஓகே, பீட்டா தலாசிமியா எப்போ வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீன் தான், சிங்கிள் ஜீன் தான் இங்கே இருக்குது, HbB அப்படின்ற ஜீனு குரோமோசோம் நம்பர் 11 இருக்குது. குரோமோசோம் நம்பர் 11 HbB அப்படின்ற ஒரு ஜீன் இருக்குது. இங்கே மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா பீட்டா தலாசிமியா வந்துடுது. ஸோ அப்போது பீட்டா செயின், அதாவது பி செயின் வந்து அதெல்லாம் ஹீமோக்ளோபின் பி செயின் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ஃபார்ம் ஆனால் தான் ஆக்சிஜன், ஒரு ஹீமோக்ளோபின் 4 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனை பயன் பண்ணுமா. ஹீமோக்ளோபின் இங்கே வராத பட்சத்தில் ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை ஆயிரும். பிளட்டை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் பேஷண்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ யூஸ்வலி தலாசிமியா வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் சிக்கிள் செல் அனிமியா வந்து குவாலிட்டேட்டிவ். அவ்வளோதாங்க. ஸோ மொத்தம் 5 டிசீஸ் வந்து பார்த்துருக்கோம். சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் கொடுக்கல, ஆனால் அந்த வார்த்தை வந்து NCERTல உள்ள மென்ஷன் ஆகிருக்கும். அதுவும் வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ் தான். டோட்டலாக கலர் பிளைண்ட்னஸும் ஹீமோஃபிலியா மட்டும்தான் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்களேன், ஜீன்ஸு, ஒரு சிங்கிள் குரோமோசோமில் இருக்கக்கூடிய மியூட்டேஷன். இங்கே குரோமோசோமல் டிசார்டர்ஸில் டோட்டலாக செக்ரிகேஷன், அதாவது ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ ஆனாஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ். அந்த ஆனாஃபேஸில் குரோமோசோம் வந்து பிரியும் போது ப்ராப்பராக பிரியாமல் போயிடுறதுனால ஒன்று ஆட் ஆகும், ஒன்று கம்மியாகவும் போயிடுது. அதனால் வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் ஆகிறதுனால வரக்கூடிய டிசார்டர்ஸ் தான் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டின்ஸ் டியூரிங் செல் சைக்கிள் டிவிஷன் results in the loss or gain of chromosomes called aneuploidy. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டவுன் சிண்ட்ரோம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலி பாலிப்ளாய்டி, இந்த பாலிப்ளாய்டின்றது அடிஷனாக ஒரு செட்டு, டோட்டலாக இன்னொரு செட். இப்போ n இருக்குன்னா n+n 2n, இதான் வந்து நேச்சுரல். ஸோ இதோட அடிஷனல் இன்னொரு n சேர்ந்துக்குச்சுன்னா 3n போயிடும், 3n போயிடும். அப்போது ஒரு டோட்டல் ஹேப்ளாய்ட் செட்டே வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அதிக லெவலில் வந்து பிளான்ஸில், இது மோஸ்ட்லி பாலிப்ளாய்டி வந்து பிளான்ஸில் தான் நடக்கும். அதிக லெவலில் பிளான்ஸில் ஒன்லி அப்ளிகபிள் டு பிளான்ஸ். இப்போ பிளான்ஸில் அதிக லெவலில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதோட சைஸும் அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இது வந்து நார்மலாக அனிமல்ஸில் நடக்காது. பாலிப்ளாய்டி ஓன்லி ஹேப்பன் இன் பிளான்ஸ். இந்த ஆனுப்ளாய்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், குரோமோசோம் வந்து ப்ராப்பராக ஆட் ஆகிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். எதனால, ஆனாஃபேஸில் செக்ரிகேஷன் ப்ராப்பராக நடக்காததுனால. ஒருவேளை ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. ட்ரைனா 3.
அப்போ ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. மோனோசோமினா ஒரு குரோமோசோம் -H லாஸ் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எத்தனை பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்? 23 பேர்ஸ். அதில் 22 பேர் வந்து ஆட்டோசோமு, ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். அது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். இங்கே நமக்கு என்சிஆர்டியில் மொத்தம் 3 இது வந்து கொடுத்துருக்காங்க, சிண்ட்ரோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிண்ட்ரோம் அப்படின்னா பெர்மனன்ட் எரர்னு அர்த்தம். இதை வந்து குணப்படுத்த முடியாது. இந்த சிண்ட்ரோம்ன்ற கேட்டகரியில் உள்ள ஒரு டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக நம்பரில் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். பெர்மனன்ட் எரர் குணப்படுத்த முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் காஸ் ஆஃப் த ஜெனட்டிக் டிசார்டர், அடிஷனல் காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21 ட்ரைசோமி கண்டிஷன். ஸோ 21வது செட் அப்படின்னா அது வந்து ஆட்டோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸில் யூஸ்வலாக இது வந்து கேரியோடைப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக குரோமோசோம்ஸ் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ 21வது செட்டில் அடிஷனாக எப்போவுமே 2 ஜோடியாக தானே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் 3 குரோமோசோம் இருக்குது. அப்போது அடிஷனாக ஒரு குரோமோசோம் ட்ரைசோமி கண்டிஷன் 21வது ஜோடியில் ஒரு குரோமோசோம் அடிஷனல் ஆட் ஆகிக்கிட்டனால இங்கே வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற டிசீஸ் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ யூஸ்வலாக அந்த டிசார்டர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணது டவுன் 1866 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இவருக்கும் அந்த சிண்ட்ரோம் வந்து இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக அந்த சிண்ட்ரோம் சொன்னால் சிம்டம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போது 21வது பேரில் வந்து ட்ரைசோமி கண்டிஷன் அடிஷனாக ஒரு குரோமோசோம் ஆட் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு மொத்தம் 47 குரோமோசோம்ஸாக போயிடுது. ஒரே ஒரு குரோமோசோம் அடிஷனல் ஆட் ஆனதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். ஷார்ட் ஸ்டேச்சர், குள்ளமாக இருக்காங்க. ஸ்மால் ரவுண்ட் ஹெட், தலை வந்து சின்னதாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. ஃபரோடு டங்க்னா பிளவுபட்ட நாக்கு வந்து 2ஆக பிளவுபட்ட மாதிரி வந்து இருக்குது. அவங்களால பாதி தான் வாயை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. பாம் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாம் கிரீஸ். ஸோ பாம் கிரீஸ்னால் அவங்களுக்கு வந்து ரேகை வந்து இப்படி கையில் வந்து ஒரே ஒரு ரேகை மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளை மாதிரி நிறையா உள்ள 2-3 டிவைட் ஆகிருக்காது, சிங்கிள் வந்து இருக்கும். சிமியன் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பாம் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாம் கிரீஸ். ஃபிசிக்கல் பாடி மூமெண்ட்ஸு, சைக்கோமோட்டார், எழுதுறது, படிக்கிறது, 4 limbs, hind limbs ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புவராக இருக்கும். கை கால்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. மென்டலி ரிலேட்டடாக வந்து இருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தோம்னா மங்கோலியில் இருக்கக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு குரோமோசோமில் அடிஷனாக ஆட் ஆகிடுச்சு. இது மூலிமா என்ன ஆகுது, எத்தனை சிம்டம்ஸ் வருது பாருங்கள், அதான் சிண்ட்ரோம். ஸோ செகண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் என்ன ஆகுதுன்னா, இங்கே 6 குரோமோசோம்ஸில் வந்து அடிஷனாக குரோமோசோம் வந்து ஆட் ஆகிக்குது. யூஸ்வலாக 22 பேர் வந்து ஆட்டோசோமு, ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஆனால் இங்கே அடிஷனாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆட் ஆகிக்குது. அப்போது நார்மலாக மேல்னா என்ன XYன்னு இருக்கும். இங்கே அடிஷனாக ஒரு குரோமோசோம் இன்னொரு எக்ஸாக வந்து ஆட் ஆகிக்குது. அப்போது ஓவராலாக மேஸ்குலைன் டெவலப்மெண்ட் வந்து அந்த மேல்ஸில் வந்து இருக்குது. ஓவராலாக அந்த இண்டிவிஜுவல் வந்து பிறப்பால் தோற்றத்தால் ஆண் மாதிரி இருப்பாங்க, மேல் மாதிரி இருக்காங்க. மேஸ்குலைன் கேரக்டர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபெமினின் கேரக்டர்ஸ் லைட்டாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஏன், ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆடிஷனாக செக்ஸ் குரோமோசோமில் ஆட் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் ட்ரைசோமி கண்டிஷன் தான். ஸோ இதோட கேரியர் டைப் என்னன்னா 47,XXY. ஓகே, 47,XXY, ஏன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸில் வந்து உள்ளே வருது. அப்போது இவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட், கைனகோமாஸ்டியா இந்த ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அடுத்து தே ஆர் ஸ்டெரைல், அவங்களோட வந்து ஃபர்தராக கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். திருநங்கைகள் தமிழில் சொல்கிறாங்கன்னா அவங்களாம் இந்த கிளைன்ஃபெல்டர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடிஷனாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆட் ஆயிரும். ஸோ இது எக்ஸ்பிரஸ் ஆகிறது எல்லாமே பியூபர்ட்டி அந்த டைமில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. டர்னர்ஸ் சிண்ட்ரோமில் வந்து மோனோசோமிக் கண்டிஷன் 45,XO. XOன்னு வந்தாலே ஒரு குரோமோசோம் போச்சுன்னு அர்த்தம். அப்போது யூஸ்வலாக 44 குரோமோசோம் வந்து ஆட்டோசோம்ஸ், எக்ஸ் இப்படி இருந்தால் செக்ஸ் குரோமோசோம், இது நார்மல். அப்போது இங்கே வந்து 45ன்னு சொல்லி போட்டிருக்கான். அதாவது ஒரு 44 குரோமோசோம் வந்து ஆட்டோசோம்ஸு, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. அதுக்கு பதில் இன்னொரு எக்ஸ் பதில் ஓன்னு வந்துடுது. அப்போ 44 + 1 45 XO அதுதான் கொடுத்துருக்கான். 45 வித் XO. ஸோ இங்கே வந்து ஃபீமேல்ஸில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஏன், ப்ராப்பராக அது வந்து செக்ரிகேட் ஆகலை. அப்போது ஃபீமேல்ஸில் அவங்களும் ஸ்டெரைலாக இருக்காங்க, மலட்டுத்தன்மையோடு இருக்காங்க, கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓவரிஸ் ஆர் ரூடிமெண்ட்ரி, போர்லி டெவலப்ட், இம்மெச்சூராக இருந்து இருக்குது. ஸோ அதர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எதுவுமே எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டேங்குது, ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து போகிறனால. ஸோ இது வந்து டர்னர் சிண்ட்ரோம். இது ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம்.